ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. டெய்லி 10 PYQ அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 1 அண்ட் SGT எக்ஸாம்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துலேருந்து கேட்கப்பட்ட PYQs பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம 6 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தின் ஒரு வரி வினாக்களுமே நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Day 7 10 questions. ஃபர்ஸ்ட் ஒன், 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல். 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நன்னெறி. ஸோ இந்த நன்னெறி வச்சு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய கொஸ்டின் பார்த்துருந்தோம். நன்னெறி நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, சிவபிரகாச சுவாமிகள். அண்ட் அதே மாதிரி நன்னெறி அப்படிங்கிற நூல் எந்த பாவகையால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், வெண்பா. இப்போ அதோடைய பாடலின் எண்ணிக்கை வச்சு கேட்குறாங்க. 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல் நன்னெறி. நெக்ஸ்ட்டு, இறை என்ற சொல்லின் பொருள். இந்த ரா பார்த்துக்கணும். இறை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, உணவு. இதே இது இறை அப்படின்னா நம்ம இறைவன் சொல்லலாம். இந்த ரா வந்துச்சு அப்படின்னா இறைவன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், குதிரையின் ஒலிக்குறிப்பு எது? குதிரையின் ஒலிக்குறிப்பு. குதிரை கணைக்கும்னு தெரியும். ஸோ அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னா கணை. இந்த ரெண்டு சொல்லி நான் தான் வரணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் பி அண்ட் சி கேன்சல் ஆகிடும். ஸோ கணைக்கும் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ அண்டு டியில் இருக்குது. அண்ட் ஒலிக்குமே பார்த்தோன்னா கரெக்டானது ஆப்ஷன் டி தான். இந்த டி தான் வரணும் இல்லையா? ஸோ கணைப்பொலி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. குதிரையின் ஒலிக்குறிப்பு கணைப்பொலி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் பறந்த நேரம். ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் பறந்த நேரம். எவ்வளோ நேரம் பறந்துருப்பாங்க? ஸோ இதெல்லாம் கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். பாருங்கள், கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 12 நொடிகள் பறந்துருப்பாங்க. அண்ட் அது எந்த நாளில் பறந்தாங்க, அதோடைய இயர் அண்ட் மந்த் அண்ட் டேட்டு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தான் இயற்றிய கவிதையை வெளியிடும் போது பாரதியாரின் வயது. தான் இயற்றிய கவிதையை வெளியிடும் போது பாரதியாரின் வயது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 11 வயது. நெக்ஸ்ட்டு 6th ஒன், நா எழுத்துக்களை அடையாளம் காண உதவும் எழுத்துக்கள் முறையே. ஸோ மூணுமே நம்ம பொதுவாக நான் தான் உச்சரிக்கிறோம். ஸோ அப்போ அதை எப்படி அடையாளம் காண்றது? ஸோ அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. மெய் எழுத்துக்களை அதோடைய வரிசை வச்சு சொல்லலாம். இத்துக்கு அப்புறம் தான் இந்து வரும் இல்லையா? ஸோ அதனால் இந்த நாவை தன்னகரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாவை நம்ம தாவை வச்சு அடையாளம் காணலாம். நெக்ஸ்ட்டு 2 சொல்லி நாக்கு இது லாஸ்ட்டில் வரும். இருக்கு அப்புறமா அந்த நான் வரும் இல்லையா? ஸோ இதை நம்ம ரன்னகரம்னு சொல்லலாம். ஸோ இப்போ தாக்கு ஒரு மாட்டி ரா வரும். ஸோ இதுபடி பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேவா? ஃபஸ்ட் ஒன், இந்த நாவு நம்ம தன்னகரம்னு சொல்லலாம். 2 சொல்லி நாவை நம்ம ரன்னகரம்னு சொல்லலாம். 3 சொல்லி நான் தன்னகரம்னு சொல்லுவோம். ஏன்னா இட்டுக்கு அப்புறம் தான் 3 சொல்லி நான் வரும். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது தன்னகரம், ரன்னகரம், இது தன்னகரம். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 7th ஒன், சரியான இணையை காண்க. சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்குறாங்க. சரியான இணை. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 1 மட்டும் தான் சரியாக இருக்குது, மற்ற 3மே தவறாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நவை அப்படின்னா குற்றம். இது கரெக்டாக இருக்குது, மற்ற எல்லாமே தவறாக இருக்குது. ஸோ அதுக்கான கரெக்டான மீனிங் பார்க்கலாம். பூத்தல் அப்படின்னா உண்டாதல் சொல்லிட்டு பொருள். பூத்தல் அப்படின்னா உண்டாதல். நல் கூர்ந்தார் அப்படின்னா வறுமையுற்றார்னு சொல்லிட்டு பொருள். நல் கூர்ந்தார் அப்படின்னா வறுமை உற்றார். விதிர்ப்பார் அப்படின்னா நடுங்குவார்னு சொல்லிட்டு பொருள். விதிர்ப்பார், நடுங்குவார். ஸோ நம்ம கேட்டுக்கிறது சரியான இணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், 8th கொஸ்டின், மவ்வல் எனும் சொல்லின் பொருள். மவ்வல் எனும் சொல்லின் பொருள்.
இது வந்து பன்னீர் பூன்னு சொல்லுவாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா மரமல்லி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 9th ஒன், 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுபஞ்ச மூலம். ஸோ மற்ற மூணுமே பார்த்தோன்னா 11 மேல்கணக்கு நூல்கள் இல்லைனா சங்க நூல்கள் சொல்லலாம். அதுலேயுமே குறிப்பாக இது வந்து 8 தொகை நூல்களா 10 பாட்டு நூல்களா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம கேட்டுக்கிறது 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சிறுபஞ்ச மூலம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் 10th ஒன், நேர்மை என்ற பொருள் தரும் சொல். நேர்மை என்ற பொருள் தரும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நயன். நயன் அப்படின்னா நேர்மைன்னு சொல்லிட்டு பொருள். அண்ட் இதோட நம்ம டே 7 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.